உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். மீலியா அசாடிரச்சா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மலை வேம்பு. இந்த மலை வேம்பு பிசின் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை வாங்கி லேசாக பொரித்து வஸ்திரகாயம் செய்து வைத்து கொண்டு வெறுகடி அளவு உள்ளுக்கு பருகுவதனாலே தேனோடோ அல்லது பாலோடோ சேர்த்து இரவு நேரத்திலேயும் சரி காலையிலேயும் சரி வெறுக்கடி அளவு உள்ளுக்கு பருகுவதனாலே மேகக்கட்டிகள், மேக நோய்கள், கரப்பான் போன்ற தோல் நோய்கள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக அது விளங்கும். அதோடு கூட அது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று ஒரு பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியை சுத்திகரித்து தோல் நோய்களை துடைத்து விடும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நைஜெல்லா சட்டிவா என்று சொல்லுகின்ற கருஞ்சீரகம், டெர்மினேலியா சிவுலா என்று சொல்லுகின்ற கடுக்காய், சுரேலியா கொரிலிஃபோலியா என்று சொல்லுகின்ற கார்போக அரிசி, இவை மூன்றும் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. கருஞ்சீரகம், கடுக்காய், ஸ்கார்போக அரிசி, இந்த மூன்றையும் பொடித்து வஸ்திரகாயம் செய்து வைத்து கொண்டு இது காடி வினிகர் என்று சொல்லக்கூடிய காடியிலே சேர்த்து விழுதாக இழைத்து தோல் நோய்களின் மேலே, குறிப்பாக லியூகோடெர்மா என்று சொல்லக்கூடிய வெண்புள்ளிகளின் மேலே பூசி வருவதனாலே நாளடைவிலே மெலனின் என்று சொல்லக்கூடிய கருமை நிற உற்பத்தி அதிகரித்து இந்த வெண்புள்ளிகள் மாறி உடலுக்கு அழகை உண்டாக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நாம் உணவுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் கசகசா என்று தமிழில் சொல்லுவது வழக்கம். பெப்பவர் சோம்னிஃபெரம். பெப்பவர் சோம்னிஃபெரம் என்பது அதனுடைய தாவர பெயர். பாப்பி சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலேயும் அதை சொல்லுவது உண்டு. இது பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது. இது மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே மனதுக்கு இதமான அமைதியை தரக்கூடியது. இதை இரவு நேரத்திலே நாம் பாலோடு கலந்து பருகுகின்ற பொழுது இன்சோம்னியா என்று சொல்லக்கூடிய தூக்கமின்மையை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த போஸ்தக்காய் என்று மருத்துவ பாஷையிலே சொல்வார்கள். போஸ்தக்காயினுடைய விதைகளை இப்படி கசகசா என்று, பாப்பி சீட்ஸ் என்று நாம் கடைகளிலே பெறக்கூடிய ஒன்று. இது பல இஸ்லாமிய நாடுகளிலே தடை செய்யப்பட்ட ஒன்றாக, போதைப் பொருளாக விளங்குகிறது. இந்த பாப்பி சீட்ஸ் என்பது அதனுடைய காயிலே அதிகமான மயக்கம் தரக்கூடிய ஒன்று இருக்கிறது. ஆனால் விதைகளிலே அது குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் நாம் மிகுந்த காரமான குழம்புகள், பலகாரங்கள் செய்கின்ற பொழுது அதனாலே வருகின்ற வயிற்றுப்புண், வயிற்று வலி, எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்குவதற்கு ஒரு சிறிய மயக்கத்தை தருகின்ற இந்த கசகசாவை உணவோடு நாம் சேர்த்து கொள்ளுகின்றோம். இது ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒமேகா ஃபேட்டி 3 அமிலம் இதிலே அதிகமாக இருக்கிறது. இது கொழுப்பு சத்துவத்தை, குறிப்பாக ட்ரைக்ளிசரைட்ஸ், லோ டென்சிட்டி லிப்பிட் என்று சொல்லக்கூடிய எல்டிஎல் கொழுப்புகளை கரைத்து HDL என்று சொல்லுகின்ற நல்ல கொழுப்பு சத்துவத்தை
தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இது டைவர்டிகோலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மலக்குடலிலே இருந்து தொடரக்கூடிய பகுதிகளிலே ஏற்படக்கூடிய புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. வயிற்று எரிச்சலை குணப்படுத்தி வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது. ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடியதாக, விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு பலம் தருகிறது, உணவுக்கு சுவை தருகிறது. இந்த கசகசா எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கசகசாவை பயன்படுத்தி வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய ஒரு உணவு, அதிகப்படியான அல்சர்னால ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு பானம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஊற வைத்த கசகசா, பாதம் பருப்பு ஊற வைத்தது, பச்சரிசி, கற்கண்டு, பசும்பால், தேங்காய்பால். நம்ம கசகசா வெந்நீர் விட்டு ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சிடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா அதிகமாக சேர்த்தோம்னா அதிக மயக்கம் உண்டாகும், அதனால் அளவாக சேர்த்துக்கணும். அதோட ஒரு 5-6 பாதம் பருப்பு நம்ம ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாதம் பருப்பும் இதோட சேர்த்துடலாம். ஊற வச்சு வச்சுருக்க பச்சரிசி, இதோட நம்ம கற்கண்டும் சேர்த்துடலாம். கற்கண்டு பொடி, கற்கண்டுக்கு பதில் நம்ம உப்பு கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சிய பசும்பால். நம்ம காலையில் தயார் பண்ணுறதா இருந்தால் இது இரவு நேரத்திலேயே ஊற வச்சு கூட வச்சிடலாம். இரவு தூங்க போகும்போது இதை எடுத்துக்கிட்டோம்னா நல்ல உறக்கத்தை உண்டாக்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படுத்தலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் பச்சரிசி, பாதம் பருப்பு, கசகசா, கற்கண்டு இதெல்லாம் பால் விட்டு அரைச்சிருக்கோம், பசும்பால் விட்டு அரைச்சிருக்கோம். தண்ணி சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை இதில் சேர்த்துடலாம். சிறு தீயில் வச்சு கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா இது அடி பிடிச்சிக்கும். இதில் ஏற்கனவே நம்ம இனிப்பு சேர்த்துட்டோம். இனிப்புக்கு பதில் நம்ம உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு இனிப்பு எதுவும் சேர்க்காம கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பால் தினமும் நம்ம ஒரு வேளை குடிச்சிட்டு வரும்பொழுது அதிகப்படியான அல்சர் இருக்கிறவங்களுக்கு, ப்ளீடிங் அல்சர்லாம் இருந்தால் கூட இது சாப்பிடும் பொழுது அந்த வயிற்று புண்கள் எல்லாம் சீக்கிரமாக ஆறும். அந்த புண்கள்னால ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி கம்மியாகும். வெளியில் அதிகமாக சாப்பிட்றவங்க எல்லாருமே இது வாரம் ஒரு முறையாவது உணவாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த உணவுனால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மைகளை நீக்கக்கூடிய மருந்தாகவும், வயிற்று புண் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் தூக்கமின்மை இருக்கிறவங்க இரவு நேரத்தில் இதை குடிச்சிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும், உணவு நல்ல செரிமானம் ஆகுவதற்கு பயன்படுவதாகவும் இது இருக்கும். இது இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி திக்காகி கொஞ்சம் நேரம் வேகணும். அந்த பச்சரிசியோட வாடை, பச்சை வாடை போயிட்டு மாவு நல்லா வேகணும். இது காலையில் நம்ம வெறும் வயிற்றில் கூட எடுத்துக்கலாம், அல்லது இரவு தூங்க போகும்பொழுது எடுக்கலாம். இந்த கசகசா ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால நம்ம மசிலில் ஏற்படக்கூடிய கிராம்ப்ஸை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாகவும், வயிற்றில் உள்ள ஸ்பாசத்தை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும், இறுக்கத்தை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும். அதிகப்படியான கால் வலி, காலில் நரம்பு இழுக்கிறது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கூட இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். ஓரிரு வேளை எடுக்கும் பொழுதே வலி குறைய ஆரம்பிக்கும். மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ்க்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலி, அதே போல் கழிச்சல் இருக்கும் பொழுது, பேதி ஆகும்பொழுது இருக்கக்கூடிய அடி வயிற்று வலி போன்ற பிரச்சனைக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இப்போ இந்த பச்சை வாடை போயிட்டு நல்லா வெந்துருச்சு மாவு. இப்படி நல்லா வெந்ததும் நம்ம கடைசியாக இதோட தேங்காய் பால் சேர்க்கணும். இது குடிப்பதற்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். சிறு குழந்தைகளுக்கு கூட நம்ம வாரம் ஒரு முறை கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு நல்ல போஷாக்கு தரக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போ இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விடாமல்
ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கஞ்சி இப்போ தயாராகிடுச்சு. நம்ம இதோட கொஞ்சம் வேணும்னா ஏலக்காய் பொடி 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். கசகசா, பச்சரிசி, பாதம் பருப்பு, கற்கண்டு, பசும்பால் மற்றும் தேங்காய் பால் சேர்ந்த இந்த பானம் தினம் ஒருவேளை பருகிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், அல்சரினால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலி, இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, பெப்பவர் சோம்னிஃபெரம் என்று சொல்லக்கூடிய பாப்பி சீட்ஸ் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கக்கூடிய கசகசா ஒலியக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அமிலத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. த பிரஸ்ட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய், த கொலான் கேன்சர் என்று சொல்லக்கூடிய மலக்குடல் புற்று, டைவர்டிகுலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மலக்குடலை தொடர்ந்து வரக்கூடிய புற்று, இவற்றையெல்லாம் வாராது தடுக்கக்கூடிய ஒன்றாக ஒலியிக் ஆசிட் விளங்குகிறது. த லினோலிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலம் இதிலே மிகுதியாக இருக்கிறது. த லினோலிக் ஆசிட் என்பது இதய அடைப்பு வாராமல் தடுக்கக்கூடிய, இதயத்துக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாக லினோலிக் ஆசிட் என்பது விளங்குகிறது. முக்கியமான ராஜ நோய்கள் என்று சொல்லக்கூடிய புற்று, இதய அடைப்பு இவற்றை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த கசகசா விளங்குகிறது. வயிற்று எரிச்சலை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது. அதனோடு உடலுக்கு பலம் தரக்கூடியதாகவும், மூளை நரம்புகளுக்கு நலம் தரக்கூடியதாகவும், தூக்கத்தை வரவழைக்கக்கூடியதாகவும், இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன உளைச்சலை தணிக்கக்கூடியதாகவும், சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடியதாகவும் இந்த கசகசா உணவாகி பயன் தருகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கசகசா எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.